விஜய் சமீபத்தில் தான் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் வந்துட்டு போனாரு. சீமா நீங்க தான் இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பொதுமக்கள்கிட்ட பெரிய ரீச் இருக்க மாதிரி தெரியல. அது ஓட்டா மாறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னுடைய கணிப்புல அடிமட்டத்தில் நான் பார்க்கறதுல தெரியல. வீட்டில் ஒரு விஜய் இருக்காங்கிறாரு. உங்க வீட்டில் இந்த மாதிரி விஜய் இருக்காங்களா? வீட்டில் விஜய்னு யாருக்காவது பேர் வச்சா அந்த விஜய் இருப்பாங்க, மற்றபடி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதற்கு பின்னணியிலையும் திமுக இருக்கு. மிகுந்த பெருமையோடு குரல் கொடுத்தவர் தமிழக முதல்வர் தளபதி. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சமீபத்தில் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண வந்திருந்தார் மதிமுக பொதுச் செயலாளர். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கின்ற வகையில் எங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கும். அவங்க சொன்ன அன்னைக்கோ மறுநாளைக்கோ நான் ரிசைன். அப்ப இந்த மாதிரி சூழல்ல அரசு வேலைங்கிறது ஒரு பெரிய விஷயம். தலைவர் வைகோனுடைய அரசியல் பலப்படணுங்க தான் என்னுடைய. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இப்போ உங்க தொகுதியில் என்ன திமுக அதிமுக போட்டியை தாண்டி நாம் தமிழர் தாவேக்காங்கிற கட்சிகளும் களத்துல தான் இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் சமீபத்தில் தான் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் வந்துட்டு போனாரு. சீமா நீங்கள் தான் இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இல்லை, என்னுடைய கணிப்பில் அவங்க பொதுமக்கள்கிட்ட பெரிய ரீச் இருக்க மாதிரி தெரியலை. ஆமாம். ரெண்டாவது, விஜய் வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஒரு திரைப்பட நடிகரை பார்க்குற ஆர்வத்தில் தான் யார் வேணாலும் பார்க்குறாங்க. அது ஓட்டா மாறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னுடைய கணிப்பில் அடிமட்டத்தில் நான் பார்க்குறதுல தெரியலை. குறைந்தபட்சம் வேணால் இருக்கலாம். ஒரு சீமானுக்கோ விஜய்க்கோ எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 1.25 2 லட்சம் ஓட்டு பதிவாகும்னா 2 கட்சிக்கும் சேர்த்து ஒரு 10-15,000 ஓட்டு பதிவாகலான்னு நினைக்கிறேன். அது எந்த கட்சி ஓட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. இல்லை, வீட்டில் ஒரு விஜய் இருக்காங்கிறாரு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஜய் இருக்காங்களா? வீட்டில் விஜய்னு யாருக்காவது பேர் வச்சா அந்த விஜய் இருப்பாங்க, மற்றபடி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியல. இன்னொன்று என்னென்னா, பெரும்பாலானவங்க வந்து பெற்றோர்கள் பேசுகிற வச்சு தான் முடிவெடுப்பாங்க. 20 வயசு பையன் 22 வயசு பையன் நடிப்பு வந்து அவரை பார்க்க போகலாம், அது என்னுடைய கருத்து. நடிப்பு அவர் படத்தை பார்க்க போகலாம். மற்றபடி ஓட்டு போடும்போது அப்பா அம்மா சொல்கிறது தான் கவனத்தில் எடுத்துக்கிடுவாங்க. என் கருத்து அப்படி தான் நான் உணர்ந்தேன். சுயமாலாம் அவன் போய் ஒருத்தருக்கு போட்டுற மாட்டான், அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு மினிமம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 70லேருந்து பாருங்கள், பிரதான 2 கட்சிக்கு தவிர 3வது ஒரு ஃபோர்ஸ் வந்து 10% ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும். நாங்கள் 7% ஓட்டு வாங்கினோம். கேப்டன் அதுக்கப்புறம் அதே 8% ஓட்டு வாங்கினாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது 2 இல்லாத ஒரு சக்தி ஒரு 10% ஓட்டை பிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து 8% வச்சிருக்காரு. அதான் இதே மாதிரி வரத்தான் செய்யும். இப்போ வந்து அவருடைய ஓட்டு கூட சரியுங்கிறாங்க. இது மே 4ஆம் தேதி தான் தெரியும். இதில் வந்து நான் இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார், எனக்கு திமுக நெருக்கடி கொடுக்குதுன்னு. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு பின்னணியிலையும் திமுக இருக்குது, உதயநிதி இருக்காருங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக விஜய் வந்து அது எந்த அடிப்படையில் அப்படி சொல்லுதாருன்னு தெரியலை. அவர் படத்தை சென்சார் தடையை நீக்கன்னு மிகுந்த பெருமையோடு குரல் கொடுத்தவர் தமிழக முதல்வர் தளபதி. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு திமுகவை தாக்கின பிறகு கூட அண்ணா வழியில் கலைஞர் வழியில் ஒரு உரிமைக்காண்டி குரல் கொடுத்ததை நான் ஆச்சரியமாக பார்த்தேன். தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அந்த ரிலீஸுக்கு மத்திய அரசு உடனடியாக வழிகொண்டு சொன்னார். அப்போ விஜய் தளபதி இப்படி சொன்ன பிறகு விஜய் இப்படி சொன்னார்னா அவர் அரசியலாக பேசுகிறாரு அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். சமீபத்தில் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண வந்திருந்தார் மதிமுக பொதுச் செயலாளர். அப்போ அவர் பேசின விஷயங்கிறது பயங்கர வைரலாகிடுச்சு. அது வரைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த விஷயம் இப்போ எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சம்பளத்திலேருந்து அழைச்சிட்டு வந்தார். நீங்கள் அதை உதறி தள்ளிட்டு அவர் பின்னாடி வந்தீங்கன்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக ஒரு கல்யாண மண்டபத்தில் உங்கள் பேச்சை கேட்டு தான் அவர் விரும்பி உங்களை அழைச்சிட்டு வந்தாருன்னாரு. நான் வந்து என்னுடைய இந்த திரும்பி பார்க்கிறேன் புக் இருக்குல்ல, இதில் வந்து முழு இதையும் எழுதியிருக்கிறேன். முழு இதில் என்ன ஒரு 25% இதில் எழுதியிருக்கிறேன். நான் வந்து தலைவர் வைகோ நான் வந்து தலைவர் வைகோவை பார்த்தது என்னுடைய 9வது படிக்கும்போது முத பார்த்தது தலைவரை பார்த்தது. அப்போ வந்து அவங்க திமுகவில் முக்கியமான இடம், எம்பி ஆறதுக்கு முன்னே நான் பார்த்தது. அப்போ வந்து தலைவருக்கு என்ன தெரியாது இல்லையா. கிராமத்துக்கு முத சங்கரங்கோயில் எம்எல்ஏ சுப்பையா ஐயான்னுனாங்க. அவங்களுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது பக்கத்தூரில் குறுக்கல்பட்டிலேருந்து 2 பேர் கட்சி தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி வராங்கன்னொடனே சித்தப்பா வந்து கிளை செயலாளர் திமுகவில், தலைவரோட சட்டம் எரிச்சு ஜெயிலில் இருந்தவர் கிளை செயலாளர்.
அவங்க எல்லாம் நாங்கள் ஒரு 10-100 பேர் இவங்கெல்லாம் பெரிய ஆளுக்கு கூடி நின்னாங்க. நான் கோஷம் போட்டு பையங்களை ஒரு 10 பையங்களை வச்சு கோஷம் போட்டுக்கிட்டு நின்னோம். அப்போ முத பார்த்தோன்னே தலைவருடைய தோற்றமும் அந்த பேசுகிற தோரணையும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இது வந்துச்சு. நான் 9 படிக்கும்போது. அப்புறம் கட்சி கூட்டத்துக்கு போவேன், எல்லாம் போவேன். பிறகு காலேஜ் படித்தேன். பிறகு தான் அந்த 84 செப்டம்பர் மாதம் கலிங்கப்பட்டிலே ஒரு திருமணம் வீடு. அப்போ அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தேவர் காலேஜில் நான் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே நான் திருமலாரத்து தம்பியை பேச சொல்லுங்கன்னு தலைவர் சொன்னார். நான் அது பேசுனது தலைவருக்கு பிடிச்சிக்கிடுச்சு. ஆமாம், அப்போ தலைவர் என்ன நான் பேசுனது சிறப்பாக சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி எங்கே போகிறீங்கன்னாரு. நான் பஸ்ஸில் எப்படி வந்தீங்கன்னாரு. பஸ்ஸில் வந்தேன்னே. அப்போ நான் சங்கரவங்களில் உங்களை விட்டுட்டு போகிறேன், நான் அந்த ரூட்டில் தான் போகிறேன் நாங்கள். அப்படியா அப்படின்னு சொல்லி சரி நான் தலைவர் காரில் ஏறிக்கிட்டேன். கலிங்கப்பட்டிலேருந்து சங்கரவங்களில் அசம்பிளி லாட்ஜ் முன்னாடி இறக்கி விடுவர என்னை பற்றி தான் கேட்டு வந்தாங்க. ஊர் எப்படி இருக்குது, ஏரியா எப்படி இருக்குது எல்லாம் கேட்டு வந்தாங்க. பொதுவாக எங்கள் பகுதி கொஞ்சம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ எம்ஜிஆர் ஆட்சி வந்த பிறகு கூட டிஎம்கே வலிமையாக இருக்கும். ஆமாம், அது ஒரு காலம். கேட்டு வந்தோன்னு இறக்கி விட்டு போகிறாங்க. பிறகு ஒரு மாதத்தில் எங்கள் ஊரில் தீப்பிடிச்சு ஒரு 70 குடிசை வீடுகள் எரிஞ்சிருச்சு. அப்போல்லாம் குடிசை தான் இருக்கும். இப்போ தான் நல்ல வீடு கட்டிருக்காங்க. அதனோடனே தலைவர் அப்போ சங்கரவங்களுக்கு வந்திருக்காங்க. அசம்பிளி லாட்ஜில் தங்கி இருக்கும்போது நான் ஒரு மனு கொடுத்தேன். இந்த மாதிரி 70 வீடு முந்தா நாள் குடிசை வீடுகள் எரிஞ்சு எங்கள் ஊரே தீக்கரை ஆயிடுச்சு அப்படின்னோடனே அப்போ பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு நைட்டு 9:30 உங்கள் ஊருக்கு போவோம்னாங்க. தலைவர் ஊருக்கு வரங்குள்ள 5 மூடு அரிசி ஊருக்கு வந்துச்சு. யார்கிட்டையோ சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 5 மூடு அரிசி. ஏன்னா மக்கள் எல்லாம் வீடு இல்லாமல் போச்சு இல்லையா, அரிசி இதெல்லாம் துணி இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ என்னடா கூட்டம் முடிஞ்சது, உடனே தலைவர் ஊருக்கு வந்துட்டாங்கன்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒன்றா வந்தாங்க. மஸ்தான் ஐயா, தம்பித்துறை ஐயா எல்லாம் பெரிய ஆட்கள் கட்சியில் எல்லாம் வந்தாங்க. கங்கை கொண்டாங்க கருப்பையா ஐயா எல்லாம் வந்தாங்க. அந்த 67 வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தாங்க. அந்த நெருப்பு போஞ்சிக்கிட்டு கிடக்கு 2-3 நாளில், அதெல்லாம் போய் பார்த்தாங்க. பிறகு இந்த அரிசி இதெல்லாம் ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நிறந்து கொடுத்துருங்க, நான் வேண்டியதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் ஆச்சு, 3-4 மாதம் இருக்கும். திருநெல்வேலியில் பாலஸ்டி வேல்ஸ்னு ஒரு தேட்டர் இருக்குது, பழைய தேட்டரு. அதில் மாணவர் அணி திமுக அமைப்பு கூட்டம்னு நடத்தினாங்க. அதுக்கு இப்போ திமுக பொதுச் செயலாளர் தான் அப்போ மாணவர் அணி செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர். அந்த கூட்டத்துக்கு அவரும் எங்கள் தலைவர் வைக்கவும் வந்திருந்தாங்க. அப்போ நான் படித்தேன். அப்போ நான் எம்காம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். மொத்தம் ஒரு 150 மாணவர்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இணைந்த ஒரே மாவட்டம். 150 பேர் கிட்ட அதில் 150 பேர் குறையாமல் இருக்கும். அப்போ கூட்டத்தில் மாணவர் அணிக்கு யார் யாருக்கு பொறுப்பு வேணும்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ தலைவர் சொன்னாங்க, உதவியாளர் திவான் அவர்களை கூப்பிட்டு திருமலாரத்து பையனை மாவட்ட மாணவர் இணைப்பாளர் கட்டி எழுதி கொடுக்க சொல்லுங்கன்னாப்பில். நான் உடனே ஒரு தாளை எடுத்துகிட்டு போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு மாவட்ட அளவில் வேண்டாம், அந்த அளவுக்கு எனக்கு போக முடியாது, வசதியும் இல்லை, சின்ன போஸ்ட்டுன்னா நான் பரவாயில்லன்னு, நீங்கள் எழுதி கொடுங்க பார்த்துக்கிடுவோம்னு சொன்னாங்க. தலைவர்கிட்ட இன்னொரு பழக்கம் என்னன்னா எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், யாராக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் யாரையுமே கூப்பிடுவாங்க. சொன்ன உடனே சரி எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுது சரஸ்வதி ஆட்சி கட்சி ஆஃபீஸ் திருநெல்வேலியில், உங்களை மாவட்ட அமைப்பாளரை போடுதே ராஜேந்திரன், நல்லா பணியாற்றுங்க, பேச்சாற்றல் இருக்குன்னாங்க. இல்லை மாவட்ட இதில் வேண்டாம், ஒரு சிறு போஸ்ட்டில் போடுங்கன்னு. அதோடனே அவங்கவுங்க இதில் எத்தனை பேர் கேட்டு வராங்க, நீங்கள் வேண்டாம் கேட்ட அப்படி சொன்னீங்க முடியாதுல்ல. நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நம்ம டெய்லி காலேஜ் போனால் 5 ரூபா தான் கிடைக்கும். காலேஜ் போயிட்டு வர சைக்கிளில் போவேன், 5 ரூபா கிடைக்கிறதே பெருசு. ஒரு டீ குடிச்சிக்கலாம், அப்புறம் வீட்டுக்கு தான் வரணும். அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா சின்ன விவசாயி, டிரைவர் வேலைக்கு போவாங்க. சீசனுக்கு விவசாயம் பார்ப்பாங்க, சீசன்லான டிரைவர் வேலைக்கு போவாங்க. இதுதான் அப்பா. அம்மா எங்கள் சின்ன கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு 4-5 ஏக்கர் இடம் இருக்குது. அம்மா வசதியான குடும்பத்தில் பிறந்தது. ஆனால் எல்லாம் தாத்தா இருக்கும்போதே அதிகத்தை விற்றுட்டாங்க. அதனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நம்ம இதை வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும்ட்டு அந்த ஒரு காரணம் தான். அப்புறம் என்ன சொன்னார் தலைவர்? சொன்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மாவட்ட துணை அமைப்பாளராக நியமிச்சாங்க. அப்போ ஆரம்ப வீரப்பன் இடைத்தேர்தல் வந்துச்சு. ஏஎல்எஸ் நம்ம கட்சியில் நின்னார் திமுகவில். 30 நாள் அங்கே தான் தங்கியிருந்தேன். பாளையங்கோட்டை ஒன்றிய பிரச்சார பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சாங்க. பெர்ஃபெக்டாக பண்ணேன்.
அது தலைவர் ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்தந்த ஊர்களில் நின்னாங்க. நான் எனக்கு யாரை பற்றியும் தெரியாது. நல்ல திமுகவுக்கு பிரச்சாரம் கடுமையாக பண்ணேன். அப்போ அதெல்லாம் பேச்சில் பயிற்சி ஆயிடுச்சு. நல்ல பேச்சாளரை டெவலப் ஆகிறதுக்கு வாங்கின பிரச்சாரம். ரெண்டாவது தலைவர் பேச வரும்போது முன்கூட்டியே நான் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு ஊர்லேயும் அனௌன்ஸ் பண்ணி நானே பேசி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். தலைவர் வரும்போது அவருக்கு அது சௌரியமாக இருக்கும். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பேச்சாளர்கள் வந்து ஃபீல்டு ஒர்க்கராக இருக்க மாட்டாங்க பொதுவாக. ஆமாம். ஆனால் நான் ஃபீல்டு ஒர்க்கர். அதுவும் நான் தலைவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். பேச்சும் எழுத்தும் ஒன்றா இருக்கிறது கஷ்டம். பேச்சு எழுத்து ஃபீல்டு எல்லாம் இருக்கிறது கஷ்டம். அதனால தான் தலைவர் ஒரு இடத்துல என்னை பற்றி சொல்லும்போது 10 வருஷத்துக்கு முன்ன பேச்சாற்றல், எழுத்தாற்றல், செயலாற்றல் எல்லாம் ஒருங்கே வாய்க்கப்பட்ட தம்பி ராஜேந்திரன் சொல்லியிருக்காப்புல. அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அதை விட பெரிய பட்டம் கிடையாது. அந்த மாதிரி நான் அரசு வேலைக்கு வரீங்களா? அதில் என்னன்னா அது தலைவர் பெருசாக சொல்கிறாங்க. அது நான் என் விருப்பப்படி தான் வேலையை விட்டேன். கட்சி பணியாற்றணும், முழு நேர பணியாற்றணும் தான் நான் வேலையை விட்டேன். அது என்னைக்கு விட்டேன்னா, பொடா சட்டத்தில் தலைவர் கைது செய்யப்பட்டோடனே ஒரு 4 நாளில் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் வந்து சட்டசபையில் சொன்னாங்க, ஆதரித்து வைகோ அரெஸ்ட் ஆகியிருக்காரு, 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கின்ற வகையில் எங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கும்னாங்க. அவங்க சொன்ன அன்னைக்கோ மறுநாளைக்கோ நான் ரிசைன் பண்ணிட்டேன். 10 வருஷம் தலைவர் ஜெயிலில் இருக்கிறது மாதிரி ஜெயலலிதா அம்மா சொல்லுதாங்க. அப்போ நம்ம இந்த 10 வருஷம் தலைவர் கட்சியில் ஜெயிலில் தானே இருக்க வேண்டி வரும். அப்போ நம்ம எப்படி கவர்மெண்ட் வேலையில் இருக்குது? நம்ம கட்சி வேலை பார்ப்போமே. அது ஒரு பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இல்லைண்ணா, இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பயங்கரமான ஒரு பண வசதி இல்லாத ஒரு பின்னணியிலேருந்து வரீங்க. அப்பாவும் கஷ்டப்படுறாரு, அம்மாவுக்கும் பிரச்சனைங்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி சூழலில் அரசு வேலைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது என்னென்னா 10 வருஷம் வேலையில் இருந்துட்டேன். தங்கச்சி கல்யாணம், தம்பி கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டேன். அரசு வேலையில் இருந்துக்கிட்டே தலைவருடைய நாடாளுமன்ற பணியும் பார்த்தேன். 2 ஒன்றுக்கு ஒன்று இதாக இருந்துச்சு. தலைவருக்கும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, கவர்மெண்ட் சர்வீஸும் பண்ண வேண்டியிருக்கு. தலைவர் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ எனக்கு மன போராட்டம், இப்போ தானே நம்ம கட்சி வேலை பார்க்கணும் அப்படின்னு என் உள் மனசில் சொல்லிச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்படி சொன்ன உடனே நான் எழுதி கொடுத்தது மார்ச் 11. ஜெயலலிதா அவங்களால தான் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அது அவங்க சொல்லலைனாலும் நான் முடிவுக்கு வந்திருப்பேன். ஏன்னா கட்சிக்கு அது ஒரு சோதனை களம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மதுரையில் திருச்சி டு வேலூர் இளைஞரணி, மாணவரணி, தொண்டரணி நடைபயணம் அறிவித்தாங்க. அப்போ இந்த நடைபயணத்தில் கலந்துக்கணும், லாஸா பே தான் வரும், கலந்துக்கணும் முடிவு எடுத்தேன். அந்த டயத்தில் இதுவும் வருது, இந்த அறிவிப்பும் வருது. சரி, ஒரே முடிவாக எடுத்துகிறோம்னு அப்பாட்ட சொன்னேன். அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கேன்னாங்க. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு, கவனமாக பார்த்துக்கிடுங்க எப்படிங்கிறத அப்படின்ச்சு. அப்போ என் ஒய்ஃப் டீச்சர் ஆகலை, சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துச்சு. அதுக்கு பெரிய சம்பளம் கிடையாது. அப்படி சொன்னாங்க. சரி, இது யாரும் நெகட்டிவாக சொல்லலை, பார்த்துக்கிடுங்கன்னாங்க. அந்த அதிகாரி ஒருத்தர் நல்ல அதிகாரி என் சீட்டுக்கே வந்து தலைகீழ நின்னார். அவசரப்படாங்கன்னாரு. இல்லை சார், நான் எல்லாம் தீர்க்கமாக யோசிச்சு தான் பண்ணுதேன். அது தலைவர் ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, ஜெயிலில் இருந்து வெளியே வந்தாச்சு. விருதுநகரில் ஒரு எங்கள் கட்சியில் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் நண்பர், அவர் தான் எம்பிக்கு தலைவர் நிப்பாட்டாங்க. தலைவர் நிற்பாருன்னு நினச்சோம், அவரை நிப்பாட்டாங்க. அப்போ நான் வேட்பாளர், மாவட்ட செயலாளர் RMS, தலைவர் 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி எலெக்ஷனை நடத்துவது வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டிவியில் விஐபி தொகுதிக்கு ஒரு 2 கட்சி சார்பில், நம்ம கட்சி சார்பில் ஒருத்தர் இதுக்கு போகணும், விவாதத்துக்கு. விவாதம் நடத்துறது கோபிநாத். அப்போ யார் நம்ம கட்சியில் யாரை அனுப்புகிற, மாவட்டம் போக முடியாது, இங்கே தேர்தல் பணி தொடங்கிருச்சு அப்படின்னோடனே வேட்பாளர் போக முடியாது. அப்போ மாவட்ட செயலாளர் சொன்னார், ராஜேந்திரன் வேணா போக சொல்லுவோமா அப்படின்னாரு. அவர் வேலையை தொலைக்க பார்க்கலாம், அவர் எப்படி போக முடியும், தெரியாது, தலைவர் தெரியாது. அந்தோடனே அப்படி சொன்னோடனே வேட்பாளர் இருந்துட்டு, இல்லை அவர் வேலையை எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு ரொம்ப நேரம் தலைவருக்கு ஒன்றும் ஓடலை, கேட்டு எழுதி கொடுத்து வச்சு என்னாப்புல. ஆமாம். அந்த உடனே நான் எல்லாம் சேஃபாக தான் இருக்கேன், சரிங்க, பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், என்னால் முடியலை, கட்சி பணியாற்றன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஒன்றும் சொல்லலை, அப்படியே இருந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. பிறகு என்ன மாநில இளைஞரணி துணை செயலாளரை நியமித்தாங்க. அன்றைக்கி தலைவரை கூப்பிடுங்க, நான் உதவியாளராகவும் இருப்பேன், உதவியாளர் பணியும் நான் செய்வேன். சென்னையில் 2 பேர் இருப்பாங்க, சுற்றுப்பயணத்தில் நான் இருப்பேன்.
இடையில அமைச்சர் ஒருத்தருக்கும் உங்களுக்கு அது வந்து 89ல். அப்போ நான் 89ல் திமுக ஆட்சி 13 வருஷம் கழிச்சு வரப்போ நம்ம சங்கரங்கோல் அண்ணன் தங்கவேல் வந்து அமைச்சரானாங்க. அப்போ நான் அரசியல் உதவியாளர், பொலிட்டிக்கல் பிஎம். தலைவர் சிபாரிசு பண்ணி விட்டாரு. தலைவர் தான் அதை நேம் சார். ஏன்னா அமைச்சர் வந்து தலைவருடைய சீடர்களில் ஒருத்தர். 2 வருஷம் இருந்தேன். அப்புறம் உங்களை ஒரு வாட்ச் வச்சிருக்காரு. 9ஆவதுல இருந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு. அதுக்கு காரண காரியம் சொல்ல முடியாது. நான் வந்து என்ன 100% தலைவர் நலன் தான் என்னுடைய நலன். எனக்குன்னு பெரிய தனிப்பட்ட நலன் எதுவும் இல்லை. தலைவர் வைகோனுடைய அரசியல் பலப்படணுங்க தான் என்னுடைய. இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருந்திருக்கு. அரசியல் ரீதியாகவும் அதிகாரிகள் எப்படி கையாளுறது அப்படிங்கிறதும் எனக்கு அது அவருக்கும் நீங்கள் பிஏவாக இருந்திருக்கீங்க, அமைச்சர் ஒருத்தருக்கு இருந்திருக்கீங்க. அதனால இந்த நிர்வாக அலுவலகங்களில் என்ன நடக்குங்கிறது தெரியும். மாவட்ட ஆட்சியர் மற்றவங்கள்ட்ட எப்படி அணுகணுங்க தெரியும். அமைச்சர் அலுவலகங்களில் என்ன நடக்குங்க தெரியும். இப்போ நம்ம கடையநல்லூர் தொகுதியில் நம்ம ஜெயிச்சு மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றால் அந்த கோரிக்கைகளை எளிதாக வென்றெடுக்க முடியும். அது நமக்கு அவ்வளவு போதிய எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி நல்லா எனக்கு அது தெரியுங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ், கூடுதல் நம்முடைய சிறப்பு. ஆனால் அந்த வேலையை நான் ராஜினாமா பண்ணது தலைவர் பெருசாக சொன்னாங்க இல்லையா. நான் ஒரு அரசியல் கட்சியில் எதை பெருசாக நினைக்கும்னா, உயிர் தியாகம் செய்தாங்க பாருங்கள். மொழிக்காக உயிர் தியாகம் செய்தாங்க. எங்கள் தலைவருடைய அரசியலுக்காண்டி உயிர் தியாகம் செஞ்சாங்க. அதுக்கு ஈடையானது எதுவும் தியாகம், வேற எந்த தியாகமும் தியாகம் கிடையாது. தலைவர் அதை பெருமையாக சொல்கிறாங்கங்கிறது தலைவருடைய உயர் பண்பு. நான் வேலை எழுதி கொடுத்ததை நான் பெருசாக நினைக்கல. அது இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.